ஜிப்ரானோட மியூசிக் இந்த படத்துக்கு பக்கபலமா அமைஞ்சதுனால படம் சூப்பரா இருக்கு. வந்திருக்கிற 6 படத்துல இந்த படம் ரேஸ்ல முதல்ல ஓடும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை எனக்கு இங்க வந்திருக்கு. ரொம்ப நல்ல படம், இது எல்லாருமே பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் வாட்சிங் தான், பட் நல்லா இருந்துச்சு. கிரிப்பிங்கா இருந்துச்சு. ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் த்ரில்லிங் தான். அதுதான் வந்து இந்த படத்துல கதையா சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. விஷ்ணு விஷால் வந்து அவர் பாடி நல்லா ஃபிட்னஸா வச்சிருக்காரு. அவரும் நல்லா ஒர்க் பண்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ, பார்க்கலாம். கண்டிப்பா இது ராட்சசன் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். ராட்சசன் அளவுக்கு இல்லைனாலும் பட் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு ப்ரோ. நல்லா இருக்கு. விஷ்ணு விஷால் பயங்கரமா நடிச்சிருந்தாரு ப்ரோ. ஆரியன் ரொம்ப நல்லா இருந்தது படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஒரு ஹாலிவுட் மூவி மாதிரி இருந்தது படம். சீட்டு முனையில உக்காந்து பார்த்த நம்ம மொதல் சீட்டுக்கு ஓடி அந்த பாக்குற அளவுக்கு இல்ல, ஸ்கிரீன் உள்ள கீச்சு உள்ள போற அளவுக்கு படம் நல்லா இருந்தது. படம் நல்லா இருக்கு, எல்லாரும் பார்க்கலாம். டைம் டியூரேஷன் வந்து போனதுல எதுவும் லாக் அடிக்கல. படம் நல்லா இருக்கு. மூவி நல்லா தானே இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. படம் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த கண்டிப்பா அந்த படம் தேவைப்படுது. ஒரு பொலிட்டிக்கல் லீடர் இறந்தாங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, இதே வந்து நார்மல் ஒர்க்கர்ஸ் இறந்தாங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் வந்து இந்த படத்துல கதையா சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. விஷ்ணு விஷால் வந்து அவர் பாடி நல்லா ஃபிட்னஸா வச்சிருக்காரு. அவரும் நல்லா ஒர்க் பண்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ. ராட்சசன் மாதிரியே இருக்கு. ராட்சசன் அளவுக்கு இருக்கு. இல்ல வேற ஜானர். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, பார்க்கலாம். கண்டிப்பா இது ராட்சசன் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். ராட்சசன் அளவுக்கு இல்லைனாலும் பட் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு ப்ரோ. நல்லா இருக்கு. விஷ்ணு விஷால் பயங்கரமா நடிச்சிருந்தாரு ப்ரோ. அதே மாதிரி செல்வராகவனும் பயங்கரமா நடிச்சிருந்தாரு. கண்டிப்பா பார்க்கலாம். ஆமா, நல்லா இருக்கு ப்ரோ. இது வந்து எப்படின்னா ராட்சசன் பாத்தீங்கன்னா பயங்கர கோரா கொண்டு போயிருப்பாங்க. இது அப்படியே ஆப்போசிட், அவ்வளவு கோரா இல்லாம பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து அந்த எங்கேஜிங்கா கொண்டு போயிருப்பாங்க அந்த த்ரில்லர். அதனால டிஃப்ரெண்டா நல்லா இருக்கு. லேக் பாத்தீங்கன்னா நடுவில் லேக் தோணும் உங்களுக்கு. ஒரு லவ் சீன்லாம் வரும்போது அந்த மாதிரி தேவையான்ற மாதிரி இருக்கும். பட் படம் முடியும் போது அப்படியே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அது எண்டோட. ஸோ அது தேவைன்ற மாதிரி இருந்தாலும் அந்த பிரச்சனை இல்லை. கரெக்டாக நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். நல்லா போயிட்டே இருக்குது. நடுவில் ஸ்டாப் ஆகுது, அப்புறம் திரும்பி அந்த இடத்துல கண்டினியூ ஆயிடுது ப்ரோ. கரெக்டாக கண்டிப்பா எங்கேஜிங்கா த்ரில்லர் கொண்டு போயிருக்காங்க ப்ரோ. அதனால கண்டிப்பா பார்க்கலாம். பிஜிஎம் ஈக்குவலா இருக்கு ப்ரோ. பிஜிஎம் கன்ஃபார்ம் சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். ஆனா ராட்சசன் அளவுக்கு த்ரில்லிங்கா இருக்கான்னு கேட்டீங்க இல்ல. நார்மலா ஒரு த்ரில்லர் படமா பார்க்கலாமா, நல்லா த்ரில்லிங்கா இருக்கு. ராட்சசன் அளவுக்கு இல்ல. அதான் அந்த நடுவில் ஒரு சீன் வருது சொன்னால தேவையா இல்லைன்ற மாதிரி அது கரெக்டா கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஹீரோயின் இல்லைனாலும் சொல்லலாம். ஹீரோயின் இல்லைன்னா நல்லா இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல இருந்து பார்க்கலாம். தேங்க்யூ. ஆரியன் ரொம்ப நல்லா இருந்தது படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஒரு ஹாலிவுட் மூவி மாதிரி இருந்தது படம். சீட்டு முனையில உக்காந்து பார்த்த நம்ம மொதல் சீட்டுக்கு ஓடி அந்த பாக்குற அளவுக்கு இல்ல, ஸ்கிரீன் உள்ள கீச்சு உள்ள போற அளவுக்கு படம் நல்லா இருந்தது. கதைக்களம் அழகா இருந்தது. சொல்லப்பட்ட கதையை புதுவிதமா இருந்ததுனால செல்வராகவனோட சைக்கோபேத் ஆக்டிங்கா இருக்கட்டும், இவன் நம்ம விஷ்ணு விஷாலோட போலீஸ் ஆக்டிங்கா இருக்கட்டும், மற்றபடி எல்லா க்ரூஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. கதைக்களம் ப்ரொடியூசர் நல்லா பண்ணாலும் பட் ஜிப்ரானோட மியூசிக் இந்த படத்துக்கு பக்கபலமா அமைஞ்சதுனால படம் சூப்பரா இருக்கு. வந்திருக்கிற 6 படத்துல இந்த படம் ரேஸ்ல முதல்ல ஓடும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை எனக்கு இங்க வந்திருக்குது. ரொம்ப நல்ல படம், இது எல்லாருமே பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமா, அவர் பையன் பேரை காப்பாத்துறதுக்காக வச்சாருன்னு சொல்றாங்க. பாக்குறேன். அவரு உடம்புல ரொம்ப மாறி இருக்கு. நல்லா அழகா ஹோம்ஒர்க் பண்ணிருக்கிறாரு. சூப்பரா இருக்கு. ரொம்ப அழகா ஜிம்பாடியா இருக்கிறாரு. உண்மையாலுமே நான் வந்து மிரள்றேன். விஷ்ணு விஷாலோட தம்பி படம் போன மாசம் ரிலீஸ் ஆச்சு. அவரும் இவரோட ப்ரொடக்ஷன் அதுவும் நல்லா இருந்தது. இந்த படமா ப்ரொடக்ஷன் இதுவும் நல்லா இருந்தது. ரொம்ப அழகான படமா பாக்குறேன். இந்த மாதிரி படங்களை ப்ரொடியூஸ் பண்ணா வாழ்க்கையில முன்னுக்கு வருவார்னு நம்புறேன். ஆமா, இந்த படத்தோட ஒன்லைன் பாத்தீங்கன்னா முதல்லயே விக்டிம் வந்து செத்துடுறா போல சைக்கோபேத். மற்ற படத்தெல்லாம் அப்படி கிடையாது, போய் கொடூரமா கொலை பண்ணாரு. அதனால இது அடுத்த 5 நாள் நான் கொலை பண்ண போறேன்றதுதான் இந்த படத்தோட விஷயமா வச்சிருக்கிறதுனால படம் ரொம்ப அழகா விறுவிறுப்பா எப்படிடா பண்ண முடியும், இது சாத்தியமே இல்லடான்றப்போ அதை ஜஸ்டிஃபை பண்ணதான் இந்த படத்தோட இருட்டா நான் பாக்குறேன். இல்ல ராட்சசன் ஜானரே கிடையாது இது. இது வேற ஜானரு. ரொம்ப அழகா இருக்கு.
செல்வராகவனோட யதார்த்த நடிப்புன்னு ஒரு நிமிஷம் ஆரம்பத்துல நீங்க சின்னதா சொல்லுங்கன்னா ரொம்ப லென்த் வேணா நீங்க, ஆனா நீங்க 10 நிமிஷமா என்ன பேட்டி எடுத்துக்கிறீங்க. நான் சொல்றேன் கேட்டுக்க. செல்வராகவன் இருக்கல்ல, அவரோட வாய்ஸ் இருக்கு பாத்தீங்களா, யதார்த்த நடிப்பு, அது இது பாத்தீங்களா, அது அந்த சைக்கோபேத்துக்கு ரொம்ப ஒர்க்கா சூப்பரா ஒட்டிச்சு, நல்லா இருந்தது. வர வர செல்வராகவன் அண்ணா இந்த மாதிரி படம் பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மறுபடியும் அவர்கிட்ட நான் எதிர்பார்க்கறது 1001 2வும் புதுப்பேட்டை 2வும் எதிர்பார்க்கிறேன். செல்வராகவனா நீ நல்லா இருந்தா கோடம்பாக்கம் நல்லா இருக்கும், கோடம்பாக்கம் நல்லா இருந்தா அதுல வசிக்கிற நாங்களாம் நல்லா இருப்போம் அப்படின்றது தோணுது. தோல்வின்றது ஒரு ஆரம்பம் தான். நீங்க எவ்வளவு தோல்வியை பார்த்துட்டீங்க, மறுபடியும் நீங்க மீண்டும் வரணும்னு ஆசைப்படுறேன். இந்த படத்துல நல்லா நடிச்சிருக்கீங்க. உங்களை தவிர யாரும் இந்த மாதிரி சைக்கோபேத் நடிக்க முடியாதுன்றத நான் பார்த்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குண்ணே. படம் நடிக்கிறதோடு நித்திராதீங்கன்னா தயவு செஞ்சு. நன்றிண்ணே. படம் நல்லா இருக்கு, எல்லாரும் பார்க்கலாம். டைம் டியூரேஷன் போனதுல எதுவும் லாக் அடிக்கல, படம் நல்லா இருக்கு. கம்பாரிசன்லாம் எதுவும் வேணாம். ஆக்சுவலா ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர் மூவி, ஓகேங்களா, சைக்கோபாத் மூவி தான். அது மட்டும் தானே தவிர இது கதை வேற அது கதை வேற. ஸ்டார்டிங்ல இருந்து அந்த இது இருந்தது. அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றத ஒரு இது ஸ்டார்டிங்ல நமக்கு கொடுத்தாங்க. அது கிளைமேக்ஸ் வரைக்குமே இருந்தது, அந்த இது இருந்தது. ஆமா, அது இதுவுமே அதே மாதிரிதான். இதுவும் அதே மாதிரிதான் இருந்தது. நமக்கு ஸ்டார்டிங்ல அது கொடுத்துட்றாங்க. இப்ப சொன்னா ரிவீல் ஆயிடும் வேணாம், ஆனா ஸ்டார்டிங்ல நமக்கு கொடுத்துருவாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, அதை முடிஞ்சிருச்சுல்ல, இதுக்கு மேல எப்படி பண்ணுவாரு அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா, அது படம் ஃபுல்லாவே அது இருந்தது. படம் ஃபுல்லாவே இருந்தது. படத்திலேயே எனக்கு செல்வராகவன் சாரோட ஆக்டிங் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் நல்லா பண்ணியிருந்தார். ஸ்கிரீன் பிளே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதான் இந்த மாதிரி படத்துக்கு ஸ்கிரீன் பிளே தானே முக்கியம். ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரியுமே நல்லா இருந்தது, ஸ்கிரீன் பிளே நல்லா. ஹீரோயின் ஆக்சுவலா அது ஹீரோயின் சொல்ல முடியாது, ஆனா படத்துக்கு தேவையான அளவுக்கு பண்ணிருக்காங்க அவங்க. அதுக்கு தேவை, சும்மா வந்துட்டு போற மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது. அது அவங்களுக்கு தேவை. ஃபேமிலியா. வணக்கம், நான் ஆரியன் படம் பார்த்துட்டு வரேன். ஸோ யூனிக்கான ஐடியா, பட் அதை சீரியல் த்ரில்லர் ஜானரில் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான், நான் யாரையும் சொல்லலை. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இந்த மாதிரி அவரு ஒரு டைரக்டர் ஆக்டர்னு அப்படிதான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு டைரக்டர் ஆக்டர். ஸோ அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அதை பக்காவா பண்ணிருக்காங்க. அவங்க விஷ்ணு விஷால் சார் ஒரு போலீஸ்ன்னு நம்ப முடியுது. இவர் போலீஸ் தான், நம்ப முடியுது என்னால. அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் வேற லெவலு. எனக்கு பிடிக்கும், அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் என்னன்னா அவரு வில்லன், ஆனா அவரை பார்த்து எனக்கு பயமோ இல்ல பதைப்போ இல்ல. ராட்சசன்ல கிறிஸ்டோபரை பார்த்து செம்ம பயம் வரும். இதுல எனக்கு அது பயம் வரல. அது வந்துன்னா நல்லா இருந்திருக்கும், வரல. இது செல்வராகவன் என்ன அது எனக்கு தெரியல. இதுவே போதுமானதா தான் இருந்துச்சு. என்னன்னா சில இதை குறைச்சிட்டு அவரை ஒரு ஹிடன் டீட்டெயிலா பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரியல, அவர் ரெண்டு டைரக்டர் உட்காந்து ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காங்க. நம்ம என்ன சொல்றதுங்கிற மாதிரி தான். ராட்சசன் ஈக்குவல்லாம் யாராலேயே எடுக்க முடியாது. இங்க இருந்து டப்பு கொடுக்கலாம், ஹாலிவுட்டுக்கே டப்பு கொடுக்கலாரா, அங்க இருக்க கிரைம் சீரியல் த்ரில்லர்ஸ்க்கு. ராட்சசன் எல்லாம் யாராலையும் பீட் பண்ண முடியாது. அப்படி பீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கதான் தமிழ் சினிமாவோட பெரிய டைரக்டர். ஸ்கிரீன் பிளே ஒரு யூனிக்கான ஸ்கிரீன் பிளே பேட்டர்னை சூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே ஐடியாவை சூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் ஸ்ட்ரெயிட்டா தான் போகுது, ஆனா ஆர்டர் மாத்திருக்காங்க. இவங்க ஒரு ஆர்டர் மாத்திருக்காங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் என்னன்னா அது ஆர்டர் மாத்திட்டு அந்த ஐடியால எக்ஸைட் ஆயிட்டு ஓவரால் ஆயிட்டாங்களான்னு தெரியல. அந்த சீரியல் த்ரில்லருக்கான த்ரில் எலமெண்ட்ஸு, அந்த பில்டப்ஸு, அந்த ப்ராப்பரா பில்டப் பண்ணி போய் நிறுத்தி அந்த மாதிரி இல்லாம இருந்ததால எனக்கு அந்த ஹிட் ஆகல, அந்த த்ரில்லு ஹிட் ஆகல. பார்க்கலாம், பிளட்ஷெட் எதுவுமே இல்லை, பார்க்கலாம். தேங்க்யூ.